Sarans Daisy Hospitals. வணக்கம், this is Dr. Nandini, Sarans Daisy Hospitals இருந்து. ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு தான் வந்திருக்கேன். நம்ம இப்போ அடிக்கடி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேள்விப்படுற ஒரு வேர்ட் PCOS. எஸ், Polycystic Ovarian Disease இல்லை சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இதான் இப்போ அதிகமாக 10 in 7 விமென்க்கு PCOS இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த PCOS இருந்தால் நம்ம என்னென்ன ஆசனாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாதஹஸ்தாசன். அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். பிஃபோர் தட் இது யாரெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப க்ரானிக்காக பேக் பெயின் இருந்தால் தயவு செஞ்சு இதை கான்ட்ராண்டிகேட்டட் பண்ணாதீங்க. அதே மாதிரி இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக சர்ஜரி பண்ணி ஒரு 2 to 3 months தான் ஆயிருக்கு அப்படின்னாலும் இது கான்ட்ராண்டிகேட்டட் பண்ணாதீங்க. மற்றபடி இது எல்லாருமே பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லூசனிங் எக்ஸசைஸ், அதாவது வார்ம் அப் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. யோகா பண்ணுறதுக்கு முக்கியமான 3 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், யோகா பண்ணும்போது என்ன பண்ணணும், யோகா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். யூ மஸ்ட் டேக் அ ஷவர். ஆமாங்க, கண்டிப்பாக ஒரு லியூக் வார்ம் வாட்டரில் நீங்கள் குளிக்கணும். ஸோ குளிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ் எல்லாம் ஓப்பன் அப் ஆகிருக்கும். அப்போ யோகா பண்ணும்போது உங்களுக்கு ஸ்வெட்டிங் ப்ராசஸும் ஃபர்தராக வரக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. யூ கேன் ஃபீல் தி டிஃப்ரென்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 hour ஆகுது சாப்பிட்டு முடிச்சு கேப் இருக்கணும். இப்போ நீங்கள் லிக்விட் ஐட்டமாக எடுத்துக்கிட்டீங்க, ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 hour போதுங்க. சாலிடாக சாப்பாடு, அந்த மாதிரி ரைஸ் ஐட்டம், சாலிடான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 to 3 hours ஆகுது கேப் இருக்கணும். எதனால்? எஸ், ரீகர்ஜிடேட் ஆயிரும். நீங்கள் குமிஞ்சு நிமிர்ந்து யோகா பண்ணுவீங்க. லிக்விட் ஐட்டமாக இருந்தாலும் சரி, சாலிடாக இருந்தாலும் சரி, உடனே உங்களுக்கு எது கழிச்சுட்டு மேலே வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க, ஃப்ளோரில் வந்து யோகா பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு இன்சுலேட்டிங் லைக் யோகா மேட் மாதிரியோ இல்லைன்னா நல்லா சாலிடாக க்ரிப்பாக இருக்கிற ஒரு பெட்ஷீட் மாதிரியோ எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி தான் யோகா பண்ணணும். யோகா பண்ணும்போது நீங்கள் என்ன முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணுன்னா உங்களோட ப்ரீதிங். ஸோ இன்ஹேல் எக்ஸேல். ஸோ இந்த ப்ரீதிங் பேட்டர்னை வந்து நீங்கள் விடவே கூடாது. யோகாக்கும் எக்ஸசைஸ்க்கும் இருக்கிற வித்தியாசமே அந்த ப்ரீதிங் தான். ஸோ ப்ரீதிங்கை யோகா பண்ணும்போது நல்லா கவனித்து இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணணும். இப்போ லூசனிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம லோயர் லிம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல டோஸ். ஸோ இப்போ லேர்னிங் பர்பஸ்க்காக நான் வெறும் 3 times பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது ஒரு 10 to 20 times வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3. நெக்ஸ்ட் ankle joint, டெய்லர் பெட்டல் பண்ணுற மாதிரி 1 2 3. அதே மாதிரி இந்த கால் 1 2 3. நெக்ஸ்ட் knee joint. knee joint பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கோங்க, மாற்றி மாற்றி 1 2 3. Next hip joint. hip joint flexion extension. Straight ஆ leg ரைஸ் பண்ணணும். hip rising, flexion extension 1 2 3. உங்களால இவ்ளோ தூரம் லிஃப்ட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, ஒரு 30 degree வரைக்கும் லிஃப்ட் பண்ணா கூட போதுமானது. 1 half rising 2 and 3. lower limbs எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் upper limbs. ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபிங்கர் ஒரு பேப்பரை க்ரஷ் பண்ற மாதிரி க்ரஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். 1 2 3 4. நெக்ஸ்ட் wrist joint flexion extension 1 2 3 4. நெக்ஸ்ட் wrist rotation 1 2 3 4. anti-clockwise 3 2 1. அடுத்தது elbow joint 1 2 3 4. next shoulder rotation clockwise 1 2 3. anti-clock 3 2 1. next shoulder joint complete up 1, complete down 2, 3, 4.
ஸோ இதெல்லாம் தான் அப்பர் லிம்ஸ்க்குரிய லூசனிங் எக்ஸசைஸ். இப்போ கழுத்துக்கான லூசனிங் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப் அண்ட் டவுன். ஓகே, 1 2 3 4. நெக்ஸ்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் டர்னிங். 1 சென்டர் வந்துட்டு அப்புறம் 2 சென்டர் 3 சென்டர் 4 center. Next right and left bending. 1 center 2 center 3 center 4 center. Next neck rotation. Rotation மட்டும் ரொம்ப giddiness ஏதாவது இருந்தா பண்ண வேண்டாம், மத்த எல்லாரும் பண்ணிக்கலாம். Clockwise 1 2 3. Anti-clock 3 2 1. So இதெல்லாம் தான் நம்ம entire bodyக்கான loosening exercises. பாதஹஸ்தாசன் பண்ண போறோம். பாதஹஸ்தாசன் மட்டும் கிடையாது, எந்த ஒரு யோகா போஸ் பண்ணாலும் அதுல பிரீதிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு யோகா போஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட லெக்ஸை தள்ளி வச்சுட்டு கையை பின்னாடி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ பாதஹஸ்தாசன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உங்க காலை சேர்த்தி வச்சுக்கோங்க. ரொம்ப டுகெதரா வைக்க முடியலனாலும் கொஞ்சம் ஒரு 1 to 2 inch கேப்ல கூட வச்சுக்கலாம். நல்லா மூச்சை உள்ள இழுத்துட்டே கையை மேல ஸ்ட்ரெச் பண்ணணும். நல்லா பேக் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சை வெளியே விட்டுட்டே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். மெதுவா கீழே குமிஞ்சு உங்க கையை தரையில வைங்க. வச்ச உடனே உங்களோட தலைய முட்டில முட்ட ட்ரை பண்ணுங்க. இதே பொசிஷன்ல ஒரு 10 கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. மெதுவா தலைய ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மூச்சை இழுத்துட்டே கைய மேல கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுட்டே கைய ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ரிலாக்ஸேஷன் போஸ். காலை தள்ளி வச்சுக்கோங்க. கையை பின்னாடி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் எக்ஸேல் ஒரு 3 to 5 times பண்ணிக்கோங்க. பொசிஷன்ல நீங்க பாதஹஸ்தாசன் எப்படி பண்ணணும்னு பார்த்திருக்கீங்க. இன்னொரு தரம் சைட் பொசிஷன்ல உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி கால் சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு இழுத்துட்டே கைய பேக்ல பெண்ட் பண்ணுங்க. மூச்சை வெளியே விட்டுட்டே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுங்க. கைய தரையில வைங்க. தலைய முட்டில முட்ட ட்ரை பண்ணுங்க. மெதுவா மூச்சு இழுத்துட்டே கையை ரிலீஸ் பண்ணுங்க. மெதுவா மேல எழும்புங்க. அதே மாதிரி பேக் ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு கையை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. சோ பாதஹஸ்தாசன் ஃப்ரண்ட் வியூவிலும் சைட் வியூவிலும் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி தான் பாதஹஸ்தாசன் பண்ணணும். பண்ணி முடிச்ச உடனே கால் தள்ளி வச்சுக்கோங்க. கையை பின்னாடி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 3 to 5 times இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்க. எஸ், பாதஹஸ்தாசன் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ முதல்ல காலை சேர்த்து வச்சுக்கணும். முடியலன்னா 2 to 3 inch தள்ளி கூட வச்சுக்கலாம். நல்லா இன்ஹேல் பண்ணிட்டே கை மேல ரைஸ் பண்ணணும். எக்ஸேல் பண்ணிட்டே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். உங்க தலைய முட்டில முட்ட ட்ரை பண்ணணும். அதுதான் மெயின் பொசிஷன். ஸோ யோகா பண்ணி முடிச்ச உடனே நீங்க ஷவாசனம், ஸோ லெக்ஸ் எல்லாம் தள்ளி தள்ளி வச்சு காலெல்லாம் தள்ளி வச்சு கம்ப்ளீட்டா வந்து படுத்து ரிலாக்ஸ் பண்ணணும். ஷவாசனம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சிட்டிங் பொசிஷனுக்கு போய்க்கணும். உங்களுக்கு நான் சைட் லைன்ல பண்ணி காமிக்கிறேன். ஸோ எப்பயுமே படுக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரைட்டா படுக்காதீங்க. ஓரளவுக்கு சைடா டர்ன் பண்ணி படுத்துக்கோங்க. காலை நல்லா தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. கையும் தள்ளி வச்சுக்கோங்க. உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க.
நான் சொன்ன ரேஷியோ ப்ரீதிங் பண்ணுங்க. 1 2 இன்ஹேல் பண்ணீங்கன்னா 1 2 3 4 எக்ஸேல் பண்ணுங்க. இன்ஹேல், எக்ஸேல். இதுதான் ஷவாசனம். முடிச்சதுக்கு அப்புறம் கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கையை பாடியோட வச்சுக்கோங்க, ஒரு ஹேண்டை லிஃப்ட் பண்ணிக்கோங்க, ஒரு லெக்கை பெண்ட் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு பக்கம் டர்ன் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் சப்போர்ட்டோட எந்திரிச்சு சிட்டிங் பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. ஷவாசனம் பண்ணி முடிச்சோன்னா அப்படியே மலர்ந்த மாதிரியே எந்திரிக்க கூடாது. PCOSக்கான ஆசனாஸ் பார்த்து முடிச்சிருப்பீங்க. நம்ம சரண்ஸ் தேசி ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் செஷன்ஸ் யோகா எடுத்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமான ஸ்பெஷாலிட்டியே டாக்டர்ஸ் கைடன்ஸோட எடுத்துட்டு இருக்கோம். யோகா மற்றும் இயற்கை மருத்துவரே டைரக்டா உங்களுக்கு ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் வந்து டீச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. Additional yoga sessions: obesity, weight gain, arthritis, wheezing, constipation, cholesterol, hypertension, diabetes, low backache, neck pain, stress, PCOD, renal disease, migraine, headache, ulcer, acidity, hair growth and infertility. What's new? Yoga under doctor's guidance, pregnancy yoga, couple yoga, online and offline sessions, separate sessions for men and women. First 3 sessions free. Weekly 3 sessions 2,500 only. Regular batch 4,000 only.